நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒலிக்கப்படும் உரிமை குரல் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபை கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள சகோதரன் நெல்சன் இமானுவேல் அவர்களுடைய இந்த 25வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் கனம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். காரணம் என்ன? உடைய அன்பு தகப்பனார் ஆண்டவருக்காக செய்கிற மகத்தான ஊழியத்தை நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் உங்களுடைய பெற்றோருடைய ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சங்கீதம் 22:30 இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எனவே நீங்கள் ஆண்டவருடைய சந்ததியாய் இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் இனிமேல் வருகிற எல்லா காலங்களிலும் விசேஷித்த கிருபையினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்புவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம்
26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மிகவும் பலப்படுவாய் என்று சொல்லி அன்றைக்கு சவுல் தாவீதை வாழ்த்தினதைப் போல, அன்பு சகோதரனே, நீ மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய பெரிய காரியங்களை வரும் காலங்களிலே நீங்கள் செய்வீர்கள், நீங்கள் இன்னும் பலப்படுவீர்கள் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். வணக்கம். நான் கவிஞர் நீரை அத்திப்பு, நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டம் நீர்முளை கிராமம் என்னுடைய சொந்த ஊர். அந்த ஊர் நாகூர் ராமேஸ்வரம் சாலையில் வேளாங்கண்ணியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நல்லிணக்க தலை சிறந்த ஊர். இங்குள்ள மக்கள் உணவையும் உணர்வையும் பகிர்ந்து மகிழ்ந்து வாழ்கின்றவர்கள். அப்படிப்பட்ட சிறந்த நண்பர்களில் ஒருவர் எங்கள் ஊரைச் சேர்ந்த சேவாரத்னா கல்வி செல்வர் டாக்டர் BGPR என்று அழைக்கப்படும் வி. பால்ராஜ் குணா அவர்கள். அவர் எங்கள் ஊரைச் சேர்ந்தவர் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்னையில் எங்கள் ஊரின் சிறந்த அடையாளமாக, சென்னை மட்டுமல்ல தேசம் முழுவதிலும், ஏன் அயல் நாடுகளிலும் கூட தன் சேவையினால் தன்னை நிலைநிறுத்தி வருபவர் சேவாரத்னா முனைவர் பால்ராஜ் குணா அவர்கள். அவர் மிகச்சிறந்த நண்பர். உண்மை பேசும் நண்பன் இந்த உலகில் பெரிய செல்வம். அவன் உறவில் நெஞ்சம் மகிழும் போது உலகம் உன்பின் செல்லும். கண்கள் பேசும் கனிவில் அன்பு கவிதை கோடி தோன்றும். அவன் கண்ணீர் தொட்டு துடைக்கும் போது கவலை ஓடிப்போம். அண்ணன் தம்பி அனைத்து உறவும் அவனுள் அடங்கி போகும். அவன் அருகில் இருக்க உலகம் இனிக்கும், ஆயுள் நீண்டு போகும். விண்ணும் மண்ணும் இணைந்த போதும் விரிந்த நட்பின் எல்லை ஒரு விளக்கத்துக்குள் அடங்கி வராது, விடிநீர் ஒன்றே எல்லை என்ற இந்த இலக்கணத்திற்கு முற்றிலும் பொருத்தமாக உயர்வாக இருப்பவர் பால்ராஜ் குணா அவர்கள். அவருடைய அன்பு செல்வன் நெல்சன் இமானுவேல் 7/8/24 அன்று 25 வயதை எய்துகிறார். மிக பூரிப்பளிக்கிறது. அவரை எங்கள் இல்லத்தில் ஒரு முறை சந்தித்தேன். அப்போது அவரிடமிருந்த பணிவு, தன்னடக்கம், சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் என் உள்ளத்தில் நிறைந்தது. துடிப்புல குருதி, நெஞ்சில் துணிவுடை கொள்கை, அன்பு பிடிப்புல வாழ்க்கை என்றும் பிறர்க்கென வாழும் எண்ணம் கொண்டு வாழ்கின்றார் அவர். அவர் இப்போது கேரள மாநிலத்தில் இறையாண்மையில் முதுகலை பயின்று வருகிறார். மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி. மிக பொருத்தமான அவர் ஏற்க வேண்டிய கல்வி, அதை செய்து வருகிறார். அவரை மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக அவர் விளங்குகிறார். அவர் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுகிறேன். இறைவன் அருளால்
அன்பு செல்வர் எல்லா வளமும் மிகப்பெற்று நிறைந்த நலத்துடன் வாழ்க என நெஞ்சம் நிறைந்து வேண்டுகிறேன். வணக்கம்.